வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்டார் வீடியோவின் ஒரு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கோதுமை மாவில் தோசை செய்து தயாரிக்கும் உணவு பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கும் மற்ற பிற அரிசி உணவுகள் தவிர்க்க வேண்டியவர்களுக்கும் மற்றும் குறுகிய நேரத்தில் சத்தான உணவு தயாரிக்க மற்றும் அருந்த ஒரு உணவு கோதுமையில் உள்ளது. காலையில் டிஃபனுக்கு கோதுமை தோசை செய்வது எப்படி அப்படின்னு செயல்முறை சொல்கிறேன். மாவு மீதி இருக்கிற தோசை மாவு 1 கப்பு, அதில் 3 கப்பு 2 கப்பு கோதுமை மாவு உப்பு சேர்த்து நல்லா 2 கப்பு தண்ணியோடு கலந்துருங்க. கலந்துட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை நல்லா மெலிசாக மொறுன்னு கோதுமை தோசை ரெடி ஆகிரும். குழம்பு நல்ல புளிக்குழம்பு காரக்குழம்பு எது இருந்தாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கணும். கலந்த மாவு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஊற்றுனீங்கன்னா மாவு நல்லா ஒட்டாமல் நல்லா வந்துடும். கோதுமை தோசை ரெடி. அன்பர்களே, இந்த தோசை மாவால் செய்யப்பட்ட தோசையானது நீரிழிவு நோய்களுக்கும் மற்றும் அரிசி வகை உணவுகளை சேர்க்க வேண்டாதவர்களுக்கும் சத்தான உணவு. இதை சமைத்து பாருங்கள். ஸ்டார் வீடியோவின் சுமார் 200 வீடியோக்கள் நாங்கள் அளித்துள்ளோம். கண்டுகளித்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.